டாக்டர் அடிக்கடி தலைவலிக்குது டாக்டர். இங்கெல்லாம் ஒரே வீக்கமா இருக்கு டாக்டர். மூக்கு அடைச்ச மாதிரியே இருக்கு டாக்டர். சம்டைம் தும்பல் கூட வருது டாக்டர். அந்த இன்ஃபெக்ஷன் காதுல வரைக்கும் கொய்யின்னு இருக்க மாதிரி இருக்கு டாக்டர். சம்டைம் மூக்கடைப்பு வந்து அது தொண்டை வரைக்கும் ஏதோ சளி போய் போய் வர மாதிரி இருக்கு டாக்டர்னு சொல்லிட்டு நிறைய பேஷண்ட் வருவாங்க. அவங்களுக்கெல்லாம் என்ன கண்டிஷன் இது அப்படிங்கிறது தெரியாம இருந்திருக்கும். சில பேத்துக்கு தெரிஞ்சிருக்கும் அதை எப்படி ட்ரீட்மெண்ட் பண்றதுன்னு சொல்லிட்டு தெரியாம இருந்திருக்கும். ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? இப்போ சைனசைட்டிஸ் பத்தி தான் நான் பேச போறேன். ஸோ சைனசைட்டிஸ்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ நம்மளோட முகத்துல பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பட்டர்ஃபிளை ஷேப்ல மேக்ஸிலரின்னு சொல்லுவோம் இந்த இடத்துலயும், அதே போல நம்மளுடைய புருவங்களுக்கு கரெக்டா பின்னாடியும் வந்து அமைஞ்சிருக்கும். ஸோ இந்த சைனஸ்ல தான் அதிகமா காமனா இன்ஃபெக்ஷன் வரும். இதுல வந்து 4 பேர்ஸ் இருக்கும். இந்த சைடு 4, அந்த சைடு 4 பேர்ஸ் இருக்கும். ஸோ இதுல வந்து எப்போ நமக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வருது, ஏதாவது பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன், ஏதாவது ஒரு இன்ஃபெக்ஷன் வரும்போது அதுல போய் இப்போ இது பாத்தீங்கன்னா நார்மலி இருக்கிறது, இது பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ளூயிட் கலந்து கன்ஜஷன் மாதிரி இருக்கு. ஸோ அப்ப என்ன ஆகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய இந்த சைனஸ்க்கும் மூக்குக்கும், சைனஸ்க்கும் கண்ணுக்கும், அதே போல காதுக்கும் ஒரு சின்ன கனெக்ஷன் இருந்துட்டே இருக்கும். அப்ப என்ன ஆகும், கண்ணுல இருந்து அடிக்கடி தண்ணி வந்துட்டே இருக்கும், மூக்கு அடைச்ச மாதிரியே இருக்கும். சம்டைம் அந்த ரொம்ப சிவியர் இன்ஃபெக்ஷன் ஆயிடுச்சுன்னா காது கூட நமக்கு வலிக்கிற மாதிரி, காது அடைச்சிருக்கிற மாதிரி சிம்டம்ஸ் கூட வர ஆரம்பிக்கும். இது வந்து யாருக்கெல்லாம் அதிகமா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த சின்ன குழந்தைங்கள்ல காமனா வந்து இருந்துட்டே இருக்கும். அடிக்கடி சளி பிடிச்சிடும். அவங்களுக்கு வந்து ப்ராப்பரா கிளீன் பண்ண மாட்டாங்க, மூக்க வந்து சிந்த மாட்டாங்க. அதனால என்ன ஆகும்னா அங்க போய் அடைஞ்சு 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 அவங்களுக்கு வந்து சைனஸ் ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும். அதே போல மிட் ஏஜ்ல இருக்கவங்களுக்கும் வர ஆரம்பிக்கும். ஸோ ஓல்ட் ஏஜ்ல இருக்கவங்களுக்கும் வர ஆரம்பிக்கும். அவங்களுக்கெல்லாம் வந்துச்சுன்னா ஹெட் ஏக் மாதிரி இருக்கு, மூக்கடைச்ச மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டே இருப்பாங்க. இதுக்கு என்ன டாக்டர் பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நார்மலி ஒரு டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணிட்டு ஒரு எக்ஸ்ரே எடுத்து பாருங்க. உங்களுக்கு வந்து இந்த நேசல் செப்டம்னு சொல்லுவோம், அந்த செப்டம் வந்து நேரா இருக்கா, அது வந்து எதுவும் வளைஞ்சிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து இந்த மாதிரி சைனஸ் இஷ்யூ வருதா, இல்ல வந்து நோஸ்ல வந்து பாலிப்ஸ் மாதிரி, அதாவது ஒரு பிம்பிள்ஸ் மாதிரி மூக்குக்குள்ள வந்திருக்கும், அந்த மாதிரி எதுவும் இருக்கா அப்படிங்கறத பாத்துடணும். அதுக்கப்புறமா நம்ம எக்ஸ்ரே பார்க்கும் போது அதிகமா கன்ஜஷன் இருக்கிறது நமக்கு எக்ஸ்ரேல தெரிஞ்சிடும். இன்னும் கொஞ்சம் சிவியரா இருக்குன்னா சிடி எம்ஆர்ஐ போட்டு பார்த்துட்டு நம்ம தெரிஞ்சுக்க முடியும். டாக்டர் இதை எப்படி வந்து நம்ம நேச்சுரலா சரி பண்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, சோ நேசல் செப்டம் டீவியேஷன் இருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு சைடு மூக்கு அடைச்ச மாதிரியே இருக்கும். சோ அதை ப்ராப்பரா ஒரு இஎன்டி கிட்ட போயிட்டு பார்த்துட்டு நீங்க வந்து அதுக்கு என்ன ப்ரொசீஜர் தேவையோ அதை வந்து நீங்க பண்ணிக்கலாம். இல்ல டாக்டர் எனக்கு அந்த மாதிரி எல்லாம் இல்ல, ஆனா வந்து எனக்கு சைனசைட்டிஸ் காலம் காலமா இருக்கு டாக்டர், சரியே ஆக மாட்டேங்குது, நான் நிறைய வாட்டி ஸ்டீம் எடுத்து பார்த்தாச்சு அப்பவும் சரியாக மாட்டேங்குது அப்படின்றவங்களுக்கு நான் இப்ப கொடுக்கிற டிப்ஸ் எல்லாம் ரெகுலரா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, டெய்லியும் காலையில எழுந்திரிச்சு நீங்க பிராணாயாமா பண்றீங்களா அப்படின்னு பாக்கணும். டாக்டர் எனக்கு இந்த செப்டம் எல்லாம் நேரா தான் இருக்கு, எந்த டீவியேஷனும் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க, ஆனாலும் எனக்கு காலங்காலமா இது இருந்துட்டே தான் இருக்கு, 3 வருஷம் இருக்கு, 4 வருஷம் இருக்கு, நான் வந்து நிறைய ஸ்டீம் எல்லாம் எடுத்தாச்சு ஆனாலும் இது சரியாகவே மாட்டேங்குது டாக்டர் அப்படின்றவங்களுக்கு நான் ஒரு சூப்பரான டிப்ஸ் வந்து சொல்றேன். சின்ன குழந்தைங்களுக்கு இது அதிகப்படியா இருக்குன்னா நீங்க அவங்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டியது, முதல்ல அடிக்கடி இன்ஃபெக்ஷன் வராம இருக்கணும்னா நல்லா ஹேண்ட் வாஷ் பண்ணணும். யாராவது தொடுறீங்க இல்ல யார்கிட்டயாவது ஃபுட் எல்லாம் ஷேர் பண்றீங்க அப்படின் போது நீங்க கையை வந்து நல்லா வாஷ் பண்ணிடணும் அப்படிங்கறத சொல்லிடுங்க. அடிக்கடி மூக்க நோண்டுறது, வாயில கை வைக்கிறது, இந்த மாதிரி பழக்கங்கள் இருக்கக்கூடாது. அடுத்ததா பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கர்ச்சீஃப் அவங்க கையில வைக்க சொல்லிட்டு நல்லா மூக்க வந்து சிந்த சொல்லுங்க. இப்படி சிந்தும் போது காத்து தான் வரணும். அதிகமா சளி மாதிரி வெளியில வருது, அதிகமா தண்ணி மாதிரி ஒழுகுது அப்படின்னா அதை டெய்லியும் காலையில சாயங்காலம் ஸ்கூலுக்கு போறதுக்கு முன்னாடி, ஸ்கூலை விட்டு வந்தோன்னா பேரண்ட்ஸ் என்ன பண்ணணும்னா நல்லா சிந்து அப்படின்னு சொல்லணும். அப்ப சிந்தும் போது இங்க இருக்கக்கூடிய தேவையில்லாத லிக்விட் எல்லாமே கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா நேச்சுரலாவே வெளியில வந்துடும். அதே போல சின்னவங்களுக்கு மட்டும் இல்லைங்க, பெரியவங்களுக்கும் இதே போல நீங்க ஃபாலோ பண்ணணும். அடுத்ததா நம்ம பண்ண வேண்டியது ரொம்ப முக்கியமா என்ன பாத்தீங்கன்னா, பிராணாயாமா பண்ணணும். பிராணாயாமால சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா நல்ல மூச்சை உள்ளே இழுத்துட்டு வெளியில விடுவாங்க. ஆனா நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டா சொல்லுவேன். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, கபாலபதின்னு சொல்லிட்டு ஒரு பிராணாயாமா இருக்கு. கம்ஃபர்டபுளா தரையில வந்து ஒரு மேட் போட்டு சமணம் போட்டு உட்கார்ந்துக்கங்க. உட்கார்ந்துட்டு கொஞ்சம் நல்லா மூச்சை உள்ள இழுத்துக்கங்க. உள்ள இழுத்துட்டு கண்டினியூஸா வெளியில விடணும்.
இப்படி நீங்க கண்டினியூஸா வெளியில விடும்போது தேவையில்லாத ஏதாவது தண்ணி இருந்தது அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா வெளியில வந்துடும். ஒரு நிமிஷத்துக்கு நீங்க 60 டைம் கூட இதை வந்து அவ்வளோ ஃபாஸ்டா நீங்க வந்து பிராக்டிஸ் பண்ணலாம். உங்களோட லங்ஸோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் ஆகும். ஆஸ்துமா இருக்கவங்களுக்கு ரொம்ப பெனிஃபிட் கொடுக்கும். அலர்ஜிக் ரைனைட்டிஸ் இருக்கிறவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணும். அதே போல சைனசைட்டிஸ் இருக்கவங்களுக்கும் ஹெல்ப் பண்ணும். அதே போல பாத்தீங்கன்னா இப்ப நீங்க ஒரு மூக்கை அடைச்சிட்டு இதே பிராக்டிஸ வந்து அதே போல இந்த கையில வச்சுட்டு இத வந்து கண்டிப்பா எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா நீங்க வந்து இந்த யூக்கலிப்டஸ் ஆயில் கிடைக்கும் இல்லையா, இந்த நீலகிரி சைடு எல்லாம் பாத்தீங்கன்னா யூக்கலிப்டஸ் ஆயில் கிடைக்கும். அத ஒரு 2 டிராப்ஸ் நல்லா சுடு தண்ணியில விட்டுட்டு கொஞ்சம் நல்லா ஆவி பிடிக்கணும். ஆவி பிடிக்கும் போது உங்களுக்கு வந்து நல்ல அந்த நேசல் கன்ஜெஷன் ஒரு மாதிரி அடைச்சிட்டு இருக்கிறத வந்து நல்லா ரிலீவ் ஆகிறது ஃபீல் ஆகும். இது ஒரு ரவுண்ட் பிராக்டிஸ் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் சசங்காசனான்னு சொல்லிட்டு ஒரு யோக பயிற்சி ஒண்ணு இருக்கு. அத வந்து நீங்க நல்லா முட்டி போட்டு தலைய வந்து கீழே வச்சு குனியணும். நான் அதனோட இமேஜஸ் வந்து கொடுக்குறேன். சோ இந்த மாதிரி பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களோட தலைக்குள்ள ஏதாவது தண்ணி இருக்கு, வேறு இடங்கள்ல எங்காவது தண்ணி இருக்குன்னா மறுபடியும் அந்த சைனஸ்ல வந்து அது வந்து அக்யூமுலேஷன் ஆயிக்கும். அதை நம்ம வெளியில எடுக்கணும்னா மறுபடியும் நான் சொன்ன இந்த பிராணாயாமாவை திரும்ப வந்து இன்னொரு டைம் வந்து பிராக்டிஸ் பண்றது ரொம்பவே நல்லது. அதே போல பாத்தீங்கன்னா இந்த கண்டங்கத்திரின்னு சொல்லுவாங்க. அந்த கண்டங்கத்திரிய வந்து நல்லா சுட்டுட்டு அதனோட புகையை வந்து சுவாசிக்கிறதும் நல்லது. ஆனா அலர்ஜிக் ரைனைட்டிஸ் இருக்கிறவங்க கொஞ்சம் பார்த்து பிராக்டிஸ் பண்ணணும். சம்டைம் புகை வந்து அதை வந்து தும்பல் அதிகப்படுத்தலாம். தும்பல் அதிகமாகும் போது அங்க வந்து நீர் கோக்கிறது அதிகமாகும். அதனால இது உங்களுக்கு ஒத்து வருதான்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பிராக்டிஸ் பண்றது நல்லது. அதே போல பாத்தீங்கன்னா ஜலநிதின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொசீஜர் இருக்கு. இதுவுமே நம்மளோட யோக முறையில வரது ஒண்ணுதான். சோ இந்த மூக்குல தண்ணி ஊத்துனோம்னா ஆப்போசிட்ல இருக்க மூக்குல வந்து தண்ணி வெளியில வரும். அதுக்கான வீடியோ கிளிப்பும் நான் உங்களுக்கு கொடுக்குறேன். சோ இந்த மாதிரி வந்து கொஞ்சம் சுடு தண்ணி எடுத்துக்கணும். வார்ம் வாட்டர், லூக் வார்ம் வாட்டர், ரொம்ப ஹாட்டா கிடையாது, கொஞ்சம் லூக் வார்ம் இருந்தா போதும். அதுல கொஞ்சமா கல்லுப்பு போட்டுட்டு மெதுவா உங்களோட வாயை ஓபன் பண்ணி வச்சுட்டு ஒரு மூக்கு வழியா தண்ணி ஊத்தும் போது இன்னொரு மூக்கு வழியில வரும். இத பண்ணும் போது சிலருக்கு வந்து ஸ்டார்டிங்ல பண்ணும்போது கொஞ்சம் ஒரு மாதிரி இரிட்டேஷன் இருக்கும். இத பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமும் நான் சொன்ன கபாலபதி பிராணாயாமாவை கண்டிப்பா பண்ணணுங்க. சோ தேவையில்லாத அழுக்கு, டஸ்ட் பிளஸ் மியூக்கஸ் எல்லாத்தையும் வெளியில கொண்டு வர்றது மட்டும் இல்லாம அங்க கொஞ்சம் கூட தண்ணி எதுவும் தங்கி இருந்துச்சுன்னா அதையும் வெளியில எடுத்துட்டு வர்றதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். இத வந்து உங்களோட குழந்தைங்கள்ல இருந்து ஒரு 5 வயசு குழந்தையில இருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் பண்ணிட்டு வரும்போது சைனசைட்டிஸ் இருக்கிறது, மூக்கொழுகிறது, இந்த மாதிரி மூக்குல இருக்கக்கூடிய மியூக்கஸ் லேயரை வந்து ஸ்ட்ரென்தன் பண்றது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடக்குங்க. இதை வந்து பிராக்டிஸ் பண்ணிக்கணும். எல்டர்ஸா இருந்தாலும் இதை தாராளமா பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் ஜலநிதி வந்து ரொம்ப குட்டியா இருந்தாங்கன்னா அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சலைன் வாட்டர் ஸ்ப்ரேன்னு சொல்லிட்டு இருக்கோம். அந்த சலைன் வாட்டரை வச்சுட்டு ஒரு மூக்குல நீங்க பிரஸ் பண்ணீங்கன்னா அது இன்னொரு மூக்கு வழியில இருக்கிற எல்லா சளியும் வந்துடும். அதையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து காமனா டாக்டர் என்னோட குழந்தைக்கு சளி பிடிச்சிருச்சு, மூக்கு அடைச்சிட்டு நைட் எல்லாம் தூங்குறதுக்கு வந்து டிஸ்டர்பன்ஸா இருக்கு அப்படின்ற குழந்தைங்களுக்கு இந்த சலைன் வாட்டரை வந்து கொடுக்கறது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னா சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களுக்கு, ஹெட்ஏக் இருக்கிறவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிடுங்க. இதுல ஏதாவது டவுட் இருக்கு, இல்ல உங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் வேணும், டைரக்டா வரணும் அப்படின்னீங்கன்னா கீழே இருக்க நம்பருக்கு மறக்காம கால் பண்ணுங்க. சேனலையும் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ சோ மச்.